இப்போ நம்ம வந்திருக்குது 48வது சுற்றுலா பொருட்காட்சி மற்றும் தொழில் கண்காட்சி 2024. வாவ், காஷிகாவுக்கு ஒரு பெரிய இடம் பார்த்தோன்னா ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க விளையாட்டுக்கு எங்கே ஓடுறா? காஷிகா ஓடாத பாப்பா, ஓடாத பாப்பா. படிக்கட்டு பார்த்துனாடா, பார்த்து ஓடிது. இரு டிக்கெட் கடைக்கிறாங்க. டிக்கெட்ஸ். ஆஹா, உள்ளே நுழைஞ்சோன்னு செம்ம ஜாலியாக இருக்குது. ஆஹா, இங்கே கடைங்களாக இருக்குது. காஷிகாவை கண்ணிலேருந்து மறைங்க. இப்போ ஃபஸ்ட்டாக நாங்கள் வந்து பார்த்துருக்க ஸ்டால் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் சர்வீஸ். நிறைய திங்ஸ் இருந்ததுங்க. இங்கே பாப்பா போட்லாம் இருக்குது. அப்படிலாம் பார்த்து போட்டெல்லாம் சுற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்க பண்ணியிருக்க விஷயங்கள்லாம் பார்த்தோம். நிறைய டூல்ஸ் பார்த்தோம். எப்படி இருக்குது? பெல் அடித்து பார்த்தோம். பெல் அடிக்க முடியல, ஏன்னா பாப்பானால் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இல்லையா, அதனால் பெல் அடிக்கலை. நாங்கள் வரலையா பாப்பா? இங்கே வெளியே வந்து பாரு, எவ்வளோ செடி இருக்குப்பா பாப்பா. எல்லாமே மூலிகை செடி போல் இருக்குது. நம்ம வீட்லேயும் வளர்ப்போமா? கவ், புல். என்னது? நீயே சொல்லு. என்னது அதெல்லாம்? அம்மா இருக்காங்களா? என்னது இது பாப்பா? இங்கே பாரு பாப்பா, நிறைய கோழிலாம் இருக்குது, ஆடு இருக்குது. அதுவும் டிஃப்ரெண்ட் கோழியாக இருக்குது பாப்பா. உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தியா? சூப்பராக இருக்குல்ல? வா போய் பார்ப்போம், கிட்ட போய் பார்ப்போம். பாப்பா இங்கே வா, சீக்கிரமாக ஒரு விஷயத்தை காட்டுறேன் பாரு. டிராயிங் சூப்பராக இருக்குல்ல? கிரெயின்ஸில் படம் வரைஞ்சிருக்காங்க. பார்த்தியா பாப்பா? சூப்பராக வரைஞ்சிருக்காங்கல்ல ஒரு விவசாயி. இங்கே பாரு பாப்பா, எவ்வளோ சத்து உள்ள சாப்பாடுலாம் நிறைய வச்சுருக்காங்க பாரு. முட்டைலாம் இருக்குது பாரு பாப்பா. காஷிகா சத்து உணவு போகும்போதெல்லாம் பார்த்தல, முட்டைலாம் கொடுப்பாங்கல்ல மிஸ். உனக்கு காஷிகா முட்டை சாப்பிட்ணும், அப்போ தான் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவாங்களே. பாப்பா நிறைய கவுண்டர் இருக்குது. இன்னும் டைம் எடுக்கும்போது நம்ம அதை சுற்றி பார்ப்போம். நிறையவே சுற்றி பார்த்துட்டு நாங்கள் அடுத்த போன இடம் பார்த்தீங்கன்னா போலீஸ். போலீஸ். ஆனால் பாப்பாவுக்கு தான் ஒன்றும் புரியல. எனக்கு கொஞ்சம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டால் அங்கே இருக்கவங்க கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க. அப்படியே பார்த்து சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். சுற்றிட்டு பார்த்துருக்கும் போது நிறைய காட்டினாங்க. அதுக்கப்புறம் மேடம் ஒவ்வொரு இடமா சுற்றி பார்த்து வித்தியாசமான இடங்கள்லாம் கொஞ்சம் பார்த்தோம். இங்கே பாருங்க, பெட்ரோல் பங்க்கு வேலை தான் ஏறிக்கிட்டே இருக்குது. அதை தான் தடுத்து நிறுத்த முடியல. இந்த பக்கம் தமிழ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ நான் பேசுனதில்ல. பாப்பா இங்கே பாரு, ஃபிஷ் இருக்கா உள்ள? இது வந்து மீன் வளத்துறை. போட் இருக்குது, ஃபிஷ் இருந்தது. நானும் பாப்பாவும் நல்லாவே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். குட்டி போட்டு, இதில் போட்டோட மினியேச்சர்ஸ்லாம் இருந்தது. இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. பாப்பா ஐஸ்கிரீம் இன்னுமா சாப்பிட்டுருக்க நீ? சீக்கிரம் வாங்க. இங்கே பாரு, நிறைய அந்த பக்கம் நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குது. சீக்கிரம் வா பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டாக இருக்கா? இங்கே பார்த்தியா ஃபிஷ்ஷஸ்? ஆனால் இது எல்லாமே நம்ம வீட்லேயும் வளர்த்துருக்கோம்ல. ஹாஸ்பிட்டல், வீடு, ஹார்ட். எவ்வளோ பெரிய ஹார்ட் இல்லைப்பா. ஆனால் உலகத்தில் நிறைய பேர் ஹார்ட்டே இல்லாமல் சுற்றுறானுங்க. அடுத்து நம்ம எங்கே போகிறோம்? விளையாட போகிறோம். இங்கே பார்த்தியா தம்பி குதிரை. ஃபுட்பால்குள்ளே என்ட்ரி கொடுப்போமா பாப்பா? சீக்கிரம் வாங்க, ஃபுட்பால்குள்ளே என்ட்ரி கொடுப்போம். பாப்பா இங்கே பார், பால் எடுத்து அந்த பேஸ்கெட்டுக்குள்ளே போடுங்க பார்ப்போம். ஆமாம், எடுத்து பேஸ்கெட்டுக்குள்ளே போடுங்க. அது இருக்கு பாரு. ஜங் பாப்பா முன்னாடி போகணும் பாப்பா, பின்னாடி இல்லை பாப்பா. ட்ரை பண்ணுங்க கிடைக்கும். ட்ரை பண்ணுங்க பாப்பா, நல்லாவே பண்ணலாம். நீங்கள் இன்னொரு வாட்டி 1 2 3
நிறைய பேர் இருக்காங்க பாப்பா, நிறைய ஸ்போர்ட்ஸ் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கன்னு நினைக்கிறேன். இங்கே போய் நிறைய இருக்காங்க. இங்கே பாக்ஸிங்லாம் இருக்குது பாரு இடம். வாங்க ஒன்றா சுற்றி பார்ப்போம். பாப்பா இங்கே வாங்க, கம்பு சுற்றலாம், சிலம்பாட்டம். எடே குச்சியே ஏய் சுத்தே, நீயும் அம்மாவும் சுற்றுறீங்களா? சுற்று சுற்றி 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 நல்லா சுற்றுங்க. ஒன் பயங்கரமாக தான் பாப்பா சுற்றுறீங்க நீங்கள். அப்படி சுற்றி இப்படி சுற்றி அப்படி சுற்றி உங்கள் அம்மா உட்காந்து தான் சுற்றுறாப்பா. ஆமாம் இன்னும் தெரியல அவளுக்கு. பாக்ஸிங் டிச்சும் 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 சூப்பர் பாப்பா, சூப்பர் பாப்பா. அப்படி தான் பாக்ஸிங் பண்ணுவாங்களா? உங்களுக்கு தெரியுமா? நல்லா பாக்ஸிங் பண்ணுறீங்க பாப்பா. இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வனத்துறை. இங்கே ஒரு எல்இடி ப்ரொஜெக்டர் மாதிரி, எல்இடி இல்லை ப்ரொஜெக்டர் மாதிரி வச்சுருக்காங்க. அதை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு கார்டு மாதிரி வச்சு அங்கே அனிமல்ஸ் வந்து நம்மளை பக்கத்தில் போகிற மாதிரி ஒரு 3D அனிமேஷன் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது, கொஞ்சம் வித்தியாசமாக வந்தது. அதாவது ரைனோசரஸ் வருது, பாம்பு வருது, பாம்புலாம் நம்ம பக்கத்தில் வந்து போன மாதிரி அந்த விஷுவலை பார்க்கும்போது நல்லா இருந்தது. இந்த க்ரியேட்டிவ்க்கு நான் பல மார்க் கொடுக்கலாம்ப்பா, சூப்பராக இருந்தது. அதே மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் மாதிரியே அவங்க அட்மாஸ்பியர்லாம் செட் பண்ணியிருந்தாங்க. எனக்கும் பிடிச்சிருந்து என் பொண்ணுக்கு. அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா கோயில், அதுதாங்க அல்டிமேட்டு. கோயிலில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், எல்லா கோயிலோட டிசைன்ஸு, பில்லர்ஸு எல்லாம் ஏதோ உள்ளே போனோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு கோயிலுக்குள்ளே போன மாதிரியே இருந்தது. எவ்வளோ பொம்மைங்க, அது கிட்டத்தட்ட ஒவ்வொரு கோயில். அதுக்கப்புறம் இப்போ புதுசாக லான்ச் பண்ண எல்லா கோயிலோட எல்லா கோயிலோட அந்த என்ன சொல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை இந்த ட்ரெயினில் போகணுன்னு. என் ஆசை நிறைவேறல, ஆனால் இப்போ நிறைவேற்றிக்கிட்டேன். என் பொண்ணுக்கு அந்த ஆசை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போயே நாங்கள் என் பொண்ணு ட்ரெயினில் ஏற்றிட்டோம். அந்த எக்ஸிபிஷனில் இருக்க அந்த டாய் ட்ரெயின் ஜாலியாக இருந்ததுங்க, எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ரைடு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம் வண்டியை, போயிடும். என் பொண்ணுக்கும் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக பண்ணோம். போய் பாருங்க, செமையாக இருந்தது. அந்த ஃபுல் எக்ஸிபிஷனை நாங்களும் எப்படியே சுற்றி பார்த்தோம். அடுத்து என்ன, நாங்கள் வந்த இடம் எதுவும் தெரியுமா? விளையாடுற இடம்தான். காஷிகாவுக்கு வந்தது ஃபுல் என்ஜாய்மெண்ட்டுப்பா. விளையாடுற இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் காஷிகா மேடம் கையில் பிடிக்கவும் இல்லை. இருக்கிற எல்லா கேம்ஸையும் பயங்கரமாக விளாண்டாங்க. இந்த இடத்த விட்டு வெளியே வரதுக்கு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணாங்க, வரவே மாட்டேறான்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சி மேடம் அங்கேருந்து கிட்னாப் பண்ணி தான் நாங்கள் வெளியே தூக்கிட்டு வந்தோன்னா பார்த்துங்களேன். அங்கேயும் ஒரு வித்தியாசமான கடையை பார்த்தேங்க. அதுதான் 90s மிட்டாய் கடை. இந்த மாதிரி நிறைய கடை இருந்தது அங்கே. பட் நாங்கள் ஒரு கடையில் போய் நிறைய மிட்டாய் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் சுற்றுலா பொருட்காட்சிக்கு வர இடம் எதுக்கு? இந்த அப்பளத்துக்கு தான். டெல்லி அப்பளம் நல்லா பயங்கரமாக போட்டு செம ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாரு. நாங்களும் 2-3 எடுத்து லபக்கு சாப்பிட்டோம். பார்த்தீங்களா காட்சிக்காக கட்டக்குன்னு ஒரு கடி அப்படியே ஒரு ரவுண்டே நல்லா இருக்கா. அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க என்னன்னு தெரில மேடம்க்கு. அதுக்கப்புறம் பானிபூரி, சோலாபூரி அதெல்லாம் மூட்டை கட்டிட்டு அதுக்கப்புறம் மேடம் ஒரு இடத்துல விளையாட ஆரம்பித்தாங்க. மேடம் தான் இருக்கிறதுலே பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்கம்மா. ஆனால் இது மாதிரி வீட்டில் செட் பண்ணி கொடுக்க முடியாது, இது மாதிரி கிடைக்கும் போது தான் விளையாடணும். காஷிகா ஹாப்பியா? காஷிகா ஹாப்பியானாச்சே. ஓகேங்க, இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்காக வரும். கொஞ்சம் பொறுமையாக தான் வரும். நான் ஒரு சோம்பேறி. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.